வணக்கம் அன்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த ஆடி மாதத்தில் அம்பாள் நமக்கு வந்து ஒரு குறைவும் இல்லாமல் நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம இந்த பதிவுக்குள்ளே போவோம். கண்டிப்பாக கொடுப்பாங்க. நாம் ஆடி மாதத்தில் நிறைய சிந்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து இப்போ தான் ஆடி கிருத்திகை போட்டு ரொம்ப சந்தோஷம். உங்கள்கிட்ட இருந்து நல்ல வியூஸு, நல்ல ரிவ்யூஸ், நல்ல கமெண்ட்ஸ் வந்திருந்தது. அதே மாதிரி வந்து அபிராமி அந்தாதி நம்ம தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு 5 இது வரைக்கும் 4 நாள் 4 விதமான பதிவுகள் கொடுத்துருந்தேன். ரொம்ப சந்தோஷம். மக்கள் எதிர்பார்த்து அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. காலையில் நான் தொடர்ந்து எல்லோரும் பிரம்ம முகூர்த்தத்தை பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நைட்டில் போட்டு விடுறேன். காலையில் 4:30 மணிலேருந்து பார்த்தா நல்லா பார்த்துக்கிட்டே இருக்காங்க மக்கள். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அது இல்லாமல் போடுற ஒவ்வொன்றுமே வந்து ஒரு 500 to 700 1000 வியூஸு. ஃபஸ்ட்டு போட்ட இது வந்து அபிராமி அந்தாதி வந்து 1500 வியூஸ் தாண்டி இன்னமும் போய்கிட்டு இருக்குது. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் போடுற எல்லாமே நீங்கள் பார்க்குறீங்க. அதை நான் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணணும்னு தோணுச்சு. உங்களுக்கு சொல்லணும் இல்லையா? இப்போ நான் போடுறேன், நீங்களும் பார்க்குறீங்க. அதனால் எனக்கு வந்து அது இன்னும் உத்வேகத்தையும் நல்ல வந்து சுறுசுறுப்பையும் நிறைய மக்களுக்கு கொடுக்கணுன்ற எண்ணத்தையும் எனக்கு வந்து அது கொடுக்குது. அதனால் உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். அந்த இதுவும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? ஆடி மாதம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆடி ஞாயிறு எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் வந்து விசேஷம்தான். ஆனால் அதில் முக்கியமாக ஆடி செவ்வாய் 4 செவ்வாய் நமக்கு வருது. அதில் ரொம்ப ரொம்ப என்ன மாதிரியான வழிபாடுகள் நம்ம பண்ணலாம், ஓகேங்களா? அதை பற்றின ஒரு சின்ன குறிப்பு நான் எனக்கு தெரிஞ்ச வரைகளை நான் கொடுக்குறேன். அதில் உங்களுக்கு எது சௌகரியப்படுமோ பார்த்து பண்ணுங்கள். கண்டிப்பாக நமக்கு நல்லது தான் நடக்கும். ஆண்டவர் நமக்கு நல்லது தான் செய்வார். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இந்த வருஷம் வர ஆடி மாதம் 4 செவ்வாய்க்கிழமை வருது. அதில் வந்து வர 22 இன்றைக்கி எல்லோரும் ஆடி கிருத்திகை கும்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் இன்றைக்கி ஆடி கிருத்திகை கும்பிட்டோம். இன்றைக்கி இல்லைனாலும் 16ஆம் தேதியும் கும்பிடலாம். அப்போ வந்து தேய்பிரை அஷ்டமி சேர்ந்து வரனால அதுவும் விசேஷம்தான். 2த்தில் எதை வேணாலும் கும்பிடலாம், தப்பு இல்லை. நாங்கள் இன்றைக்கி கும்பிட்டோம். அது உண்டான நான் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். எப்படி வந்து நான் வந்து ஷட்கோண கோலம் போட்டு அதில் வந்து 6 வெத்தலையும் வச்சு அப்படியே வந்து நமக்கு வெத்தலை தீபம் ஏற்றணும்னு ரொம்ப நல்லது தான். இன்றைக்கி நான் அப்படி தான் பண்ணியிருந்தேன். அந்த ஃபோட்டோஸும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இந்த பதிவில். சரி, இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போவோம். ஸோ செவ்வாய் அப்படின்னா முதல்ல என்னென்ன தேதியில் வருதுன்னு நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். இப்போ 22ஆம் தேதி, ஓகேங்களா? 22ஆம் தேதி ஒரு செவ்வாய்க்கிழமை வருது. அதுக்கப்புறம் 29ஆம் தேதி ஒரு செவ்வாய்க்கிழமை வருது. அப்புறம் 5ஆம் தேதி ஒரு செவ்வாய்க்கிழமை வருது. அதை விட்டோம்னாக்கா நமக்கு வந்து 12ஆம் தேதி ஒரு செவ்வாய்க்கிழமை வருது. இப்போ நமக்கு இந்த 4 செவ்வாயில் நான் யோசித்து பார்த்தேன், என்னென்ன நம்ம மக்களுக்கு கொடுக்கலாம். செவ்வாய்க்கிழமைனாவே 2 கடவுளுக்குமே ரொம்ப விசேஷம். ஒன்று அம்பாள். அது இந்த மாதம் ஆடி மாதம் வரனாலும் இன்னும் அது ரெட்டிப்பு பலன்களை நமக்கு அள்ளித்தரும் அம்பாலோடு சேர்த்து செய்யும்போது. 2வது நம்ம கலியுக கடவுள், கந்த கடவுள், சொந்த கடவுள், கலியுக தெய்வம் நம்ம முருகன் தான். ஸோ இவங்க 2 பேருமே நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை வழிபாடு பண்ணுறோன்றது வந்து நமக்கு ரெட்டிப்பில்லை 1000 மடங்கு பலனை கொடுக்கும். அந்த வகையில் நான் யோசித்து பார்த்தேன். ஃபஸ்ட்டு நம்ம பதிவுலையுமே கூட பார்த்திங்கன்னா நிறைய கடன் சம்மந்தப்பட்ட பரிகாரம், பதிகங்கள், எந்த கோவிலுக்கு போனால் நல்லது, அப்புறம் எந்த மாதிரி வீட்டில் வழிபாடுகள் பண்ணலாம், என்ன மாதிரி பதிகங்கள்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லா கடவுளும் கொடுத்துருக்கோம். முக்கியமாக வந்து முருக கடவுளுக்கும் நிறைய நான் கொடுத்துருக்கேன். அது உங்களுக்கு நிறையவே தெரியும். நிறைய பாராயணம் பண்ணியிருக்கோம் நாம். அதில் ஃபஸ்ட்டு நான் இந்த செவ்வாய்க்கிழமை வர 22ஆம் தேதி வர செவ்வாய்க்கிழமை வந்து நான் இன்னொன்று கடனை வந்து நம்ம அடைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம். கடனுக்கு அடைக்கிறதுக்கு நமக்கு ஏற்கனவே நிறைய வழிமுறைகள் இருக்குது. அதில் வந்து ஒன்று என்னென்னா, இப்போ நம்ம கடனை ஒருத்தவங்களுக்கு வாங்கியிருப்போம், கடனை கொடுப்போம், இல்லை இஎம்ஐயாக கூட இருக்கலாம். என்ன பண்ணுங்க, அன்னைக்கு தேதி வர 22ஆம் தேதி கடன் கொடுக்கறதுக்குன்னு ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கி வைங்க. இது சொல்லுங்கள் சாமிக்கிட்ட வேணுங்க, சுவாமி உங்கள் குலதெய்வத்திட்ட சொல்லி சாமிக்கிட்ட பேசி இந்த பணம் ஒரு 100 ரூபா கூட இருக்கலாம், தப்பில்லை. ஒரு 100 ரூபாவை இந்த கடனை நான் சீக்கிரம் அடைக்கணும், அதுக்கு நான் 100 ரூபா இன்றைக்கி அவர்கிட்ட கொடுக்குறேன், எனக்கு இந்த கடனை முடிச்சு கொடு, எனக்கு இது மேலே எனக்கு வளரக்கூடாது, கடன் வளரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சில அமௌண்ட்டை அந்த கடனுக்குன்னு சொல்லி வேண்டி அதில் அவங்க வச்சுருங்க. அதை கொடுக்கும்போது அந்த 1000 ரூபாவோட கொடுக்குறீங்கன்னா 1000 ரூபாவை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு எவ்வளோ வேணுனாலும், அப்பா இன்றைக்கி இவ்வளோ கொடுக்குறேன், நாளைக்கு கொஞ்சம் கொடுக்குறேன் பேலன்ஸை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த கடனை கொடுத்துட்டு நீங்கள் அந்த மாதிரி அதை பண்ணிங்கன்னா
செவ்வாய்க்கிழமை கடன் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு எப்பவுமே செவ்வாய்க்கிழமையில் எந்த செவ்வாயாக இருந்தாலும் கடனை கொடுக்க பாருங்கள். திங்கக்கிழமை கடனை வாங்கவே வேண்டாம். ஆனால் வாங்காமல் இந்த காலத்தில் யாரால் இருக்க முடியும்? ஏதோ ஒரு தேவைக்காக வாங்கித்தான் ஆகணுன்ற ஒரு நிலைமை வருது. அது முடிஞ்ச வரைக்கும் திங்கக்கிழமை வாங்க பாருங்கள். ஆனால் செவ்வாய்க்கிழமை எப்போ அடைச்சாலும் நல்லது தான். அதிலும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை வர செவ்வாய் ஓரையில் அடைக்க ட்ரை பண்ணுங்கள். அது நம்ம சேனலில் தனி பதிவாகவே நான் நிறைய கொடுத்துருக்கேன். எப்படி செவ்வாய்க்கிழமை வழிபாடு பண்ணணும், எப்படி செவ்வாய் ஓரையில் எப்படி நம்ம கொடுக்கலாம், எந்தெந்த வேலை வருதுன்றது உங்களுக்கு காலையில் சொல்லியிருக்கேன். செவ்வாய்க்கிழமை காலையில் 6லேருந்து 7 ஒரு செவ்வாய் ஓரை வரும், மதியம் 1லேருந்து 2 வரும். அதே மாதிரி நைட்டு 8லேருந்து 9. நைட்டு 8லேருந்து 9 கடன் கொடுக்க விருப்பப்படலைன்னா அந்த மற்ற 2 வேலையில் நீங்கள் கடனை கொடுக்கலாம். ரொம்ப ₹100 அந்த டைமில் கொடுத்தா கூட அந்த கடனை அடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸும் வழியையும் மார்க்கத்தையும் ஆண்டவன் நமக்கு ஏற்படுத்தி தருவார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா அந்த மாதிரி நான் பண்ணி நிறைய கடனை அடைச்சிருக்கேன். அதனால தான் அந்த இது சொல்கிறேன். அன்றைக்கி பண்ணுங்கள். அன்றைக்கி என்ன நம்ம கும்பிடலான்னா செவ்வாய்க்கிழமைனாவே அம்பாளுக்கும் உகந்தது தான். முருகப்பெருமான் அம்பாளுக்கு உண்டான வழிபாடு பதிகங்கள் நம்ம சேனல் நிறைய கொடுத்துருக்கேன். அதோட அந்த தனிப்பதிவை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நினைக்கிறேன். முருகருக்கு கடனுக்காக எந்த பதிகத்தை ஓடணும் படித்தோம்னா அது அடையுங்கிற அந்த பதிவும் கொடுத்துருக்கேன். அதுவும் இது சம்மந்தமாக இந்த பதிவில் நான் அதோட அந்த பழைய பதிவுகளை இணைக்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ 22ஆம் தேதி முடிஞ்சுதா? அதே மாதிரி இன்னொன்று பண்ணுங்கள். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே கூட நீங்கள் வெத்தலை தீபம் ஏற்றலாம், தப்பு கிடையாது. செவ்வாய் ஓரையில் வரும்போது வெத்தலை தீபம் ஏற்றுங்க. காலையில் 6லேருந்து 7 ஏற்ற முடிஞ்சால் ஏற்றுங்க. இல்லை மதியம் 1லேருந்து 2 பண்ண முடியும்னா பண்ணுங்கள். இல்லை நைட்டுனா 8லேருந்து 9. எப்போயுமே 6 மணிக்கு நார்மலாக விளக்கு ஏற்றுங்க. ஆனால் வெத்தலை தீபம் மட்டும் நைட்டு 8லேருந்து 9 ஏற்றிட்டு ஒரு 2 ஊதுவத்தி ஏற்றி வச்சுட்டு ஒரு சின்ன பால் பழம் வச்சுட்டு இல்லையா வெத்தலை பாக்கு பழம் கூட வைங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு நெய்வேத்தியம் இல்லையா, ரெண்டுமே இல்லைங்க, ஒரு பாதாம் பருப்பு வைங்க, இல்லை முந்திரி வைங்க, ஏதோ ஒரு நெய்வேத்தியம் வைக்கணும் சாமிக்கு இல்லையா. நம்ம வீட்டில் இருக்காங்க, ஸோ அவங்க சாப்பிட போகிறோம், நாம தான் சாப்பிட போகிறோம். ஆனால் ஒரு நெய்வேத்தியன்றது கண்டிப்பாக வச்சாகணும். அந்த மாதிரி அதை பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு செவ்வாய்க்கிழமை முடிஞ்சு அடுத்து என்ன வருதுன்னாக்கா 22க்கு அப்புறம் 29ஆம் தேதி. ஏற்கனவே நம்ம பதிவில் பிரதோஷம் விரதம் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதுலேயும் செவ்வாய்க்கிழமை வர பிரதோஷம் ரொம்ப ரொம்ப அதிசிறப்பு வாய்ந்தது. செவ்வாய்னாவே நமக்கு ருண விமோச்சனர், ஈஸ்வரனுக்கு இன்னொரு பேர் ருண விமோச்சனர் ஆலயம் தனியாகவே இருக்குது. அந்த பதிவும் நான் தனியாகவே கொடுத்துருக்கேன். ஸோ பிரதோஷம் எப்போ வந்தாலும் அது சிறப்புக்குரியது தான். கடனை அடைக்கலாம், என்ன வேணுமோ பிரதோஷம் விரதம் இருந்தவங்களுக்கு அதுக்கு தெரியும். அதுலேயும் செவ்வாய்க்கிழமை வருதுன்னா நம்ம அதை விடவே கூடாது. ஆலயத்துக்கு போயிட்டு சிவபெருமான்கிட்ட நம்ம ஒரு 5 நிமிஷமாவது வேண்டிட்டு அவருக்கு பிடிச்ச சிவபுராணமோ இல்லை மாசில் வினை மாலை மதியம் வீசு தென்றலும் இங்கிலவே மூசு வண்டரை பொய்கையும் போன்றது ஈசன் எந்த நிழலை, இந்த 4 வரி பதிகத்தையாவது படிக்கலாம். அப்படி இல்லையா அந்த அபிஷேகத்துக்கு கலந்துக்கிட்டு நீங்கள் அதில் ஒரு பாலோ இல்லை தேன் இளநி இல்லை அவருக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய சந்தனம் ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுங்க. முக்கியமாக சிவபெருமானுக்கு கோயில்னா விபூதி வாங்கி கொடுங்க, ரொம்ப நல்லது. கடன் சீக்கிரமே அடையும். ஓகேங்களா? ஏன்னா செவ்வாய்க்கிழமை வர்றது ருண விமோச்சன பிரதோஷம், ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக ஆலயத்துக்கு போங்க, சாமி கும்பிடுங்க, வேண்டிக்குங்க. அதே மாதிரி பிரதோஷ பாடல் இடரினும் தளரினும் நம்ம சேனலில் தனி பதிவாகவும் போட்டிருக்கேன். என் வாய்ஸில் ஃபுல் சாங்கும் பாடியிருக்கேன். அந்த பதிவும் இதோடு இணைக்கிறேன், அதையும் சேர்த்து பாருங்கள். எந்த கோவிலுக்கு போகணுன்ற பதிவும் போட்டிருக்கேன். கோவிலுக்கு போக முடியலன்னா நீங்கள் ஈஸ்வரன் அந்த நாமத்தை சொல்லி வீட்டிலேயே கூட வழிபடலாம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் இருக்க சின்ன கோவிலுக்காவது போயிட்டு, சின்ன கோவிலுக்கு அந்த அபிஷேகம் பண்ணுவாங்க இல்லையா, அதில் ஏதாவது ஒரு பொருள் வாங்கிக்கணுங்க, ரொம்ப நல்லது. அது சிவனுக்கு போய் சேர்ந்துடும். அப்போ வேண்டிங்க, அப்பா என்னோட கடன் தீரணும், இதுக்கு என்னால் முடிஞ்சது இந்த பொருளை வாங்கித்தரேன், இதை வச்சு எனக்கு ஒரு வழியை காட்டுன்னா கண்டிப்பாக நம்ம அந்த கடனை அடைக்கிறதுக்கு உண்டான வழியையும் மார்க்கத்தையும் அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் தேவை நம்பிக்கை மட்டுமே. இதெல்லாம் செஞ்சால் வந்துருமான்னு கேட்டால் வராது. எது ஒன்றுத்துக்குமே ஒரு 10 படிக்கட்டு ஏறினா முதல் படிக்கட்டு கால் வைக்கணும். முதல் படிக்கட்டு கால் வச்சாதான் 10 படிக்கட்டு ஏற முடியும். முதல் நம்பிக்கை வைங்க. அந்த நம்பிக்கை தான் முதல் படிக்கட்டு. அந்த நம்பிக்கையை உங்களை 10வது படிக்கட்டு வரைக்கும் கொண்டு போயிடும். இல்லை இமயமலை உச்சியில் கூட கொண்டு போய் உங்களை ஏற்றி விடும். ஆனால் நமக்கு தேவை நம்பிக்கை, நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள். இது இருந்தால் நமக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அது நமக்கு 22 பார்த்தாச்சு, 29 பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நமக்கு 5ஆம் தேதி ஒன்று வருது. அதுக்கப்புறம் 12ஆம் தேதி. 5ஆம் தேதி நம்ம என்ன பண்ணலான்னாக்கா மாவிளக்கு பூஜை ரொம்ப பண்ணலாம், ரொம்ப நல்லது.
ஓகேங்களா? இன்னொன்று, குலதெய்வத்துக்காக நீங்கள் வேண்டிக்கிட்டு வீட்டிலேயே மாவிளக்கு போடலாம், தவறே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வருஷம் வருஷம் குலதெய்வங்களுக்கு போகும்போது மாவிளக்கை போட்டு வழிபாடு பண்ணுற முறை இருக்கும். ஏன்னா எங்கள் வீட்லேயும் அப்படி தான். நாங்கள் குலதெய்வத்துக்கு போகும்போது மாவிளக்கு போட்டு தான் எடுத்துகிட்டு போயிட்டு வைப்போம். பொங்கல் வீட்டிலே செஞ்சு எடுத்துகிட்டு போய்டுவோம். ஏன்னா எங்கள் ஊர் ஒரு இடத்துல இருக்குது, நாங்கள் சென்னையில் இருக்கோம். அதனால் அங்கே போய் எல்லாமே செய்ய முடியாதுங்கிறனால வீட்லேயே காலையில் எழுந்து வீட்டெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணி காலைல வீட்டில் பொங்கல் வச்சு மாவிளக்கெலாம் செஞ்சது அங்கே போய் நெய் தீபம் போட்டு ஏற்றி அங்கே படையல் போட்டு கும்பிட்டு வரும். இதுதான் எங்கள் குலதெய்வ வழிபாடு பழக்கம். முடிஞ்சால் ஒரு தடவை அதை நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், எங்கள் குலதெய்வ கோயில் எப்படி பண்ணுறோன்றதை. உங்களுக்கு என்ன முறை குலதெய்வ கோயில் வழிபாடு இருந்ததுன்னா ஆடி மாதத்தில் செய்யுங்க, ரொம்ப நல்லது. இப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை குலதெய்வத்துக்கு நாம் வந்து வழிபாடு பண்ணுறோன்னு வச்சுருந்தீங்கன்னா அது எப்போ வேணாலும் பண்ணுங்க. உங்கள் குடும்ப வழக்கப்படி இந்த மாதம் தான் பண்ணோம், மாதம் பண்ணுங்க. இல்லை ஏதாவது ஒரு பேஸ் வச்சுருப்பீங்க, கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைங்க அப்படிலாம் இல்லை, நாங்கள் எதை வேணாலும் பண்ணலான் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆடி மாதத்தில் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது. ஆடி மாதம் பண்ணிங்கன்னா ஆடி மாதத்தில் அதுவும் ஞாயிற்றுக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ ஏதாவது ஒரு நாளில் கண்டிப்பாக நீங்கள் அபிஷேகம் பண்ணி பாருங்கள், நல்லது நடக்கும். இன்னொன்று இருக்குது, குலதெய்வத்துக்கு நீங்கள் போகும்போது வெல்லம் வீட்டில் ஒரு நாள் முன்னாடியே, அதாவது அபிஷேகத்துக்கு அவங்களே காசு கட்டிடுறாங்க, இப்போலாம் அவங்களே பண்ணிடுறாங்க. இருந்தாலும் நீங்கள் மஞ்சள் குங்குமம் வாங்கிட்டு போய் வைக்கலாம். அது இல்லாமல் எப்போயுமே அது அபிஷேகம் பண்ணுறவங்க வந்து புடவை, மஞ்சள் கயிறு, தாலி, குங்குமம், வளையல் எல்லாமே வச்சு கொடுப்பாங்க. கண்டிப்பாக அதோடு சேர்ந்து வெல்லம் வாங்கி கொடுங்க. கருப்பு வெல்லம் வாங்கி முன்னாலே வீட்டில் வச்சுக்கணும். வச்சுட்டு அது அடுத்த நாள் கோவிலுக்கு நீங்கள் தானமாக கொடுங்க, ரொம்ப நல்லது. கடன் அடைக்கிறதுக்கு அதில் ஒரு நல்ல வழி இருக்குது. அதனால தான் அந்த மாதிரி சொல்கிறேன். நானும் எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது அதை தான் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுற முறை, அது நாங்கள் செய்வோம். ஸோ மாவிளக்கு போடுங்க. இல்லை எங்கள் குலதெய்வம்லாம் இல்லைங்க, ஆனால் மாவிளக்கு போடணுன்னா வீட்லேயே மாவிளக்கு போட்டு உங்களுக்கு எந்த தெய்வத்துக்காக நீங்கள் போடுறீங்களோ வேண்டிங்க. இந்த ஆடி மாதம்னா அம்பாளுக்கு வேண்டிக்கலாம். இல்லையா நீங்கள் யார் நம்ம திருப்பதி ஏழுமலையான வேண்டிக்கிட்டு கூட நீங்கள் அம்பாளில் இது போடலாம். ஏன்னா இப்போ பெருமாளுக்கு கூட மாவிளக்கு போச்சு அவ்வளோ விசேஷம். பெருமாளுக்கு நீங்கள் வச்சு அதை நினச்சி மாவிளக்கு போடும்போது பெருமாளே அந்த வீட்டில் வந்து தங்குறதா ஒரு ஐதீகமும் இருக்குது. நீங்கள் அப்படி நினச்சி போட்டாலும் சரி, இந்த மாவிளக்கு பூஜை உங்களுக்கு பண்ண முடிஞ்சாலும் பண்ணலாம். கடைசியாக நமக்கு வர்றது வந்து பார்த்திங்கனாக்கா 12ஆம் தேதி. 12ஆம் தேதி என்ன பண்ணலாம், நம்ம முழுக்க இது அம்பாளுக்கு நம்ம ஒதுக்கணும்னு நினச்சோம்னா நம்ம அம்பாளுக்காக என்ன பண்ணலான்னா, இப்போ நாம் அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஏற்கனவே ஒரு 4 பதிவு போட்டிருக்கேன், நல்ல ரெஸ்பான்ஸு, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னோடய சிரம் தார்ந்த நன்றி, வணக்கம். உங்களுக்கு நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். என்னோடய பதிவுகள் பார்த்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க, உங்கள் எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது, நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் நல்லா பண்ணுறீங்கன்னு. ரொம்ப சந்தோஷம். உங்களை மாதிரி வியூஸ் எனக்கு வேணும். இன்றைக்கும் கொடுப்பேன். ஏன்னா 4 இது வரைக்கும் நான் வந்து மொத்தம் ஒரு 11 பாடல்கள் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? 11 பாடல்கள் போட்டிருக்கேன். இன்னிலேருந்து தொடர்ந்து இன்றைக்கி ஒரு 3 பாடல் வரும். நைட்டு உங்களுக்கு ரிலீஸ் பண்ணி விட்டுருவேன். போட்டுட்டு பாருங்கள், நான் தொடர்ந்து வரும். 3 பாடலாக போட்டு அதுக்குண்டான விளக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அது வந்து என்ன பண்ணுங்கன்னா, அந்த கடைசி வாரம் அந்த செவ்வாய்க்கிழமை 100 பாடல்கள் தெரியும், புக்கு இருந்தால் புக்கு வாங்கிக்கிங்க. இல்லை யூடியூப்லேயே கூட வச்சு நீங்கள் பார்த்துனே படிச்சுக்கிட்டே கூட வரலாம், தப்பில்லை. ஒவ்வொரு பாடலுக்கு பண்ணும்போதும் ஒரு பூ வச்சு அம்பாளுக்கு ஒரு அர்ச்சனை மாதிரி, என்ன குங்கும அர்ச்சனையே வச்சுக்கோங்க. பூ வச்சுங்க, குங்குமம் பூ எடுத்து சாமிக்கிட்ட வச்சு ஒரு வேண்டுதலை வேண்டிக்கிட்டு 100 பாடலுமே படிங்க. ஏன்னா ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு விளக்கம் இருக்குது, ஒவ்வொரு பலன்கள் இருக்குது. அது உங்களுக்கு தெரியும். இப்போ நாம் அதை தான் பாராயணம் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாமே இருக்குது. நோய் நீங்கணும், வறுமை போகணும், கடன் அடையணும், செல்வம் சேரணும், குழந்தைகள் நல்லா படிக்கணும், நமக்கு வந்து நல்ல எண்ணங்கள் வரணும், உயர் பதவிகள் அடையணும், அப்புறம் வந்து ஞானம் வளரணும், அப்புறம் நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வம், ஒத்த வார்த்தையில் சொல்கிறேன். அதில் தனித்தனி பிரிவாக பிரித்தோம்னா எல்லாத்துக்குமே இருக்க ஒரே பதிகம் பார்ட்னர் 2 தான். ஒன்று திருப்புகழ்லையும் அப்படி ஒன்று அமைஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் அபிராமி அந்தாதிலையும் அந்த மாதிரி இருக்குது, 2 இருக்குது. ஸோ செவ்வாய்க்கிழமை முருகருக்கு நீங்கள் பண்ணும்போது திருப்புகழ் எத்தனை திருப்புகழோ படிங்க. அம்பாள்னு வரும்போது அபிராமி அந்தாதி ஃபுல்லாக பாராயணம் பண்ணுங்க. ஏறக்குறைய நம்ம 12ஆம் தேதிக்கு வரும்போது எப்படியும் நாம் வந்து எவ்வளோ முடிச்சிருப்போம்னா ஒரு 90 பாடல்களாவது முடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா 100 பாடல்களில் ஸோ 90 பாடல்கள் முடிச்சிருப்போம் என் கணக்குப்படி. 10 பாடல்கள் அப்படியே தொடர்ந்து பண்ணிட்டு போவோம். கிட்டக்கா வரும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு முடிச்சிடலாம். 4 பாட்டு 5 பாட்டுன்னு வரும்போது பண்ணலாம். இல்லை அடுத்த வாரம் சாட்டர்டே சண்டேஸில் ஒரு பாடல்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்து நான் முடிக்கிறேன். ஸோ இதுதான் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை இப்படி பண்ணலான்ட்டு. இதை உங்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு.
அதுதான் நான் வீடியோ பேஸில் சொல்லிடுறேன். இது நடுவில் நாங்கள் பண்ண அந்த வெத்தலை தீபம் அது எல்லாமே இந்த ஃபோட்டோஸில் நான் போஸ்ட் பண்ணுறேன், உங்களுக்கு புரியும். பழைய இதுக்கு சம்மந்தப்பட்ட பழைய பதிகங்களையும் பழைய பதிவுகளையும் நான் வந்து இதோட இணைக்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் பார்க்கவே இல்லைன்னா பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அது புரியும். இவ்வளோ நம்ம சேனல் குறுகிய காலத்தில் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா உங்களோட பேராதரவு முக்கியம். இதை அமைச்சு கொடுத்த என் அப்பன் முருகன், என் குருநாதன் வள்ளல் பெருந்தகைன்னே சொல்லலாம். முருகப்பெருமானுக்கும் நெகட்டிவ் அவருக்கு கோடானு கோடி நன்றிகள். உங்களுக்கு என்னோட சிரம் தார்ந்த நன்றிகள், வணக்கங்கள். சேனலில் பாருங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு உண்டான பெல் பட்டன் அழுத்துங்க. உடனே உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் வந்து சேரும். உங்களுக்கு ஏதாவது இந்த கோயில் பற்றி வேணும். இன்னொன்று, நம்ம தினம் ஒரு திருத்தலம் ஒரு டாபிக் ஓப்பன் பண்ணி போட்டுட்ருக்கேன். இது வரைக்கும் 3 திருத்தலம் போட்டிருக்கேன் நான். ஒவ்வொரு கோயிலுக்கும் அதுக்குண்டான வீடியோஸ் எடுத்து அதுக்குண்டான கதை வரலாறு எல்லாமே போட்டிருக்கேன். இப்போ ரீசெண்டாக வல்லக்கோட்டை முருகன் கோயில் போட்டிருக்கேன். கொஞ்சம் தான் வியூஸ் வந்திருக்கு. மேபி பார்ப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதனால் ஓகே வல்லக்கோட்டை தானே நினச்சிருப்பீங்க. பட் நான் வந்து கதை அந்த நடந்த வரலாறு எல்லாம் சேர்த்து தான் போட்டிருக்கேன். வெறும் கோயிலாக போஸ்ட் பண்ணல. பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இமேஜஸோடு சேர்த்து தான் போட்டிருக்கேன். தினம் ஒரு திருத்தலமும் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பலன் தரும் பதிவுகள் நிறைய நம்ம போட்டிருக்கோம். அதில் தான் நம்ம சேனல் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. அதனால் ரொம்ப சந்தோஷம். அதையும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்ற நல்லாவே தெரியுது. ஓகே, இந்த பதிவில் இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இதை நான் சொல்லிட்டேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், நலமுடன், வாழ்க வையகம்.